சார், என் பெயர் ஜவஹர். நான் நாசருடைய நாலாவது தம்பி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாசர் வந்து ஒரு 26 ஆண்டு காலமாக எங்கள் அம்மா, அப்பா, என் தம்பி இந்த 3 பேர் வந்து எந்த விதத்துலையும் கவனிக்கவே இல்லை. இவங்கெல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு கூட வெளி உலகத்துக்கு தெரியாது, யாருமே தெரியாது. நாங்கள் வந்து ஒரு செங்கல்பேட்டில் தான் வசதின்னு வந்துருக்கோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் வந்து நாசர் கூட வந்து ஒரு 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 பிகினிங்கில் வந்து ஒரு வருஷம் தான் நாசர் கூட இருந்தோம். இருக்கப்போ வந்து கமிலா மேடம் கல்யாணம் பண்ணி எங்கள் குடும்பம் மருமகளாம் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. வந்த பிறகு அவங்க சில பிரச்சனை பண்ணி நாங்கள் இருக்க சமயத்தில் கிரோசினி எடுத்துட்டு மேலே ஊற்றிங்க, அவங்களே சூசைட் பண்ணி அட்டன் பண்ணாங்க. அப்போ வந்து தூக்கு போட்டு எதிராக அட்டன் பண்ணாங்க. இது நாசருக்கு தெரியும். அதனால் இது பொய் பேச விரும்பலை. இதெல்லாம் தெரிஞ்சு எங்கள் தாயார் எல்லோரும் என்ன பண்ணாங்க, இங்கே இருந்தால் இருக்க முடியாது சொல்லிட்டு நாங்கள் செங்கல்பட்டு வந்துட்டோம். செங்கல்பட்டு வந்துட்ட பிறகு நாங்களும் நாசருக்கும் எந்த தொடர்பு இல்லாத இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும். நாங்கள் வந்த பிறகு நாசர் வந்து கமிலா மேடமோட ஃபேமிலி அத்தனை பேரையும் எடுத்து வந்து நாசர் வீட்டில் தங்க வச்சுக்கிட்டு எங்களை அப்படியே மறந்துட்டு ஒரு எந்த தொடர்பும் இல்லாதவே இருந்துச்சு. பிகினிங்கில் வந்து ஒரு நாசரை வந்து ஒரு 3000 ரூபாய் கொடுத்துருந்தாரு செலவுக்காக, மாதத்துக்கு 3000 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து அது வந்து நான் தான் நிற்பாட்டினேன். அதுக்கு காரணங்கள் வந்து சொல்கிறதுக்கு இங்கே நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து நிறுத்திட்டு பிறகு அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு மெருகு கடை வச்சுருந்தார். மெருகு கடைன்னா அந்த கோல்டெல்லாம் பாலிஷ் பண்ணுவாங்களே, அந்த கடை வச்சுருந்து ஒரு சின்ன கடை வச்சுருந்தார் செங்கல்பேட்டில். எங்கள் அப்பா வந்து அந்த கடை வந்து வற்புறுத்தி, இந்த கடையை நீ எடுத்து தான் ஆகணும், நான் நடிகனாக ஆகிட்டேன், ஆகையா நீ அவர் தொந்தரவு பண்ணி அந்த கடையை வந்து எடுத்துட்டு பிறகு நீங்கள் உங்களோட செலவுக்கு வந்து மாதம் நான் 7000 ரூபாய் கொடுக்குறேன், 7000 ரூபாய் கொடுக்க சொல்லி எடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு உதவியும் பண்ணல அவர். அப்போலேருந்து ஒரு மாதம் தான் கொடுத்தாரு 7000 ரூபாய். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்த உதவியும் பண்ணலை. சரி, நாங்களும் ஒரு மனசு இல்லை அவர் கொடுக்கறதுக்கு, நாங்களும் ஒதுங்கியே இருந்தோம். இந்த பிரச்சனை வந்து வெளி உலகத்துக்கு நான் வந்து எடுத்துன்னு வரல. ஏன் எடுத்துன்னு வரல, நான் மறந்துட்டோம். சரி, அவனுக்கு மனசு இல்லை, அவனாண்ட போயிட்டு ஏன் தொந்தரவு பண்ணணும், நாங்களும் அது பற்றி நாசர்ன்றது நாங்கள் மறந்து நான் செங்கல்பட்டு ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். வாழ்ந்துட்டு வந்த பிறகு எங்கள் நடுவில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து என்னோட பர்சனல் பிரச்சனைலாம் இருந்துச்சு. நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக எனக்கு இங்கே நேரம் இல்லை சொல்கிறதுக்கு. எனக்கு இங்கே சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் இல்லை. நேரம் இருந்தால் பத்திரிக்காரங்க நேரம் வந்து எனக்கு தொடர்பு பண்ணுங்க. அது தனியாக என்னோட பர்சனல் விஷயம் சொல்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாசர் வராது இருக்க சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு வந்து வழிக்கு வந்து கை தவறி கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த சமயத்தில் இந்த 2 கையும் டோட்டலாக ஃப்ராக்சர். எங்கள் அம்மாவுக்கு டோட்டலாக ஃப்ராக்சர். இந்த கையும் எதுவுமே. எங்கள் அம்மாவுக்கு வயசானவங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி ஒரு 78 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். 78 வயசில் வந்து எங்கள் அம்மா வழிக்கு விழுந்தோன்னு இந்த 2 கை அவங்களால இப்போ கூட அந்த கை வேலை செய்ய முடியாது. அந்த நேரம் வந்து நாசர் எங்கள் வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரு பல வருஷம் கழிச்சு. சார் சொன்னாங்க, பல வருஷம் கழிச்சு இது கேள்விப்பட்டு எங்கள் அம்மா பார்க்க வந்தார். நான் வந்து சில கேள்விகள் கேட்டேன். நீ வந்து இத்தனை வருஷம் வராதுக்கு இப்போ நீ வந்து என்ன பண்ண போற, நான் சில கேள்விகள் நான் கேட்டேன். எல்லாத்தையும் நான் பொறுக்க முடியாத கேட்டேன். என்னோட தாய் அது, அவனுக்கும் தாய் அது. சரி, நான் கேட்ட பிறகு அவன் வந்தான். கொஞ்சம் கேட்டு பார்த்து அப்புறம் அவனும் ஒரு அரை நாள் உட்காந்தாங்க. அப்போ தான் எங்கள் வீட்டில் வந்து பல வருஷம் கழித்து ஒரு அரை நாள் உட்காந்தான். நான் சொன்னேன், இப்படிலாம் கஷ்டப்பட்டோம் நாங்கள், ஏன் எங்களை இது மாதிரி கண்டுகொள்ளவே இல்லை அப்படின்னா, அவர்னா சொன்னான், நான் பிஸி ஆகிட்டேன், எனக்கு டைமே இல்லை அப்படி இப்படி சொல்லி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தோம். என்ன கன்க்ளூஷனுக்கு வந்தோன்னா, நீ வந்து
செங்கல்பட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்கள் சொந்தக்காரங்களாம் தெரியும், நீ வந்து எங்களுக்கு கைவிடப்பட்ட ஆளுங்க. எல்லாருக்கும் தெரியும், நீ செங்கல்பட்டு நீங்கள் வந்து விசாரிச்சாலே தெரியும். நீ கைவிடப்பட்டால் நீ வந்து செங்கல்பட்டு சும்மானாச்சும் வந்துன்னு போ எங்கள் வீட்டுக்கு. வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாள் ஒரு தடவை வந்துட்டு நீ வந்துன்னு போகிற மாதிரி காமி, எங்கள் சொந்தக்காரங்களாம் தெரியும் நீ வர போகிறேன்னு சொல்லி நான் ஒரே கண்டிஷன் தான் போட்டேன். எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம். என்னத்துக்குன்னா நீ எங்களை வந்து ஏழையாக தான் இருக்கணும்னு விரும்புகிறோம், நாங்கள் ஏழையாகவே விரும்புகிறோம், நீ வந்துன்னு போ. நீ நான் வந்து ஒரே கண்டிஷன் போட்டேன், நீ வந்து ரெகுலராக வரணும். அப்புறம் நான் சிலதெல்லாம் சொன்னேன் சார், நான் சிலதெல்லாம் நாசரோட எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதெல்லாம் பண்ணால் ஓரளவுக்கு இன்னிலிருந்து நீ கொஞ்சம் நல்ல நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கலாம் சொல்லி நான் என்னென்ன சொன்னேன்னா, நம்மளுக்கு ரம்ஜான் பக்ரீத் வருது. ரம்ஜானுக்கு வந்து நீ இங்கே வந்து தங்கிட்டு காலங்காலத்தில் வந்து தொழுகை பண்ணிவிட்டு எங்கள் கூட சாப்பிட்டுட்டு நீ மதியம் கிளம்பி போயிடு. 2வது வந்து என்ன சொன்னேன்னா, நீ வந்து தொழுகைக்கு வந்து எங்கள் கூட எல்லாருக்கும் கூட இருக்கிற மாதிரி இருந்தது, எல்லாருக்கும் ஒரு பெரிய பழைய பகை போயிடும் நான் நினச்சேன். இப்படிலாம் சொல்லி நான் நாசரை சொல்லி நான் அனுப்பிச்சு, அப்புறம் நாசர் வந்து ஒரு 2-3 தடவை வந்தோம். அப்போ வந்து பல வருஷம் கழிச்சு 3 தடவை வர சமயத்தில் எங்கள் அப்பாவுக்கு வந்து திடீர்னு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துச்சு. நாங்கள் வந்து இமீடியட்டாக எங்கள் அப்பா எடுத்துன்னு வந்து எங்கள் தெருவில் இருக்க டாக்டர் போய் காமிச்சு எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இவர் ஹார்ட்டில் சம் ப்ராப்ளம் ரொம்ப வீக்காக இருக்குது, இவர் கூட்டின்னு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க. எங்களால் உண்மையாக அவ்வளோ வசதிகள் நாங்கள் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் தெரியும், நாங்கள் வந்து என்ன பண்ணுறது தெரியாது. அந்த நேரத்துக்கு வந்து முதல் உதவியாக நாங்கள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் செங்கல்பேட்டில் ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம். நாங்கள் சேர்த்துட்டு பிறகு நாசருக்கு தகவல் வந்துச்சு, அது மாதிரி நாசரும் வந்திருந்தார். வந்து எங்கள் அப்பாவை பார்த்துட்டு எங்கள் அப்பா கையில் வந்து செலவுக்காக, சார் 25 வருஷம் கழித்து ஒரு நடிகர் 25,000 ரூபாய் கொடுத்துட்டு அவர் எங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு செலவுக்கு வச்சுக்கின்னு போயிட்டார். நான் வந்து என் குடும்பத்தை வந்து நான் கிட்டத்தட்ட எனக்கு நினைவு தெரிஞ்சிருந்து எங்கள் அம்மா அப்பா நான் தான் கவனிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒய்ஃப் இல்லை, குழந்தை இருக்கான். கண்டிப்பாக அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்னை மீட் பண்ணுங்கள், தயவுசெய்து பண்ணுவீங்களா சார்? நீங்களாம் ப்ளீஸ் சார். சரி சார். அதுக்கப்புறம் வந்தார், 25,000 ரூபாய் கொடுத்து போயிட்ட பிறகு நான் நாசரண்ட எனக்கு தெரியாது. அப்புறம் நாசருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், நாசர் அந்த 25,000 ரூபாய் வந்து உன் பேங்க் அக்கௌண்ட் கொடு, நான் உன்னை பேங்க் அக்கௌண்ட்டில் நான் போட்டுறேன். அதுக்கு வந்து நாசர் என்ன பண்ணான்னா எனக்கு ஒரு மெசேஜ் திருப்பி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். என்ன மெசேஜ் அனுப்பிச்சார்னா, யூ ஆர் கீப்பிங் யுவர் பேரண்ட்ஸ் அஸ் எ ஹாஸ்டேஜ் டு ஹைட் யுவர் மிஸ்டேக்ஸ்னு கொடுத்தாரு. தமிழில் என்னன்னா, என் அம்மா அப்பா வந்து நான் பிணை கதைகளாக வச்சுட்டு இருக்கேன், உன்னோட தவறுகள் மறைக்கிறதுக்காக. தமிழில் இதுதான் தமிழில் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பொறுக்க முடியல. நான் வந்து என்னத்துக்குன்னா, நான் ஃப்ரான்ஸில் வந்து நான் 10 வருஷம் இருந்தேன். நான் ஃப்ரான்ஸில் 10 வருஷம் வந்து நல்லா சம்பாதிச்சேன், நல்ல வீடெல்லாம் கட்டினேன். அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள்லாம் இந்தியாவில் வந்துட்டு, நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எனக்கு ஒரு பையன் இருக்கான், இவனை பார்த்துக்க தான் என்னோட வேலையாக இப்போ எடுத்துக்கிட்டேன். 10 வருஷமாக நான் மும்மரமாக பண்ணிட்டு இருக்கேன். காலங்காலத்தில் எழுந்துப்பேன், 4 மணிக்கு எழுந்துப்பேன். எனக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவேன். நான் என்ன பண்ணுறது தெரியாது. நான் என்ன பண்ண விடிய ஆகிட்டு பிறகு நான் சமைப்பேன், எங்கள் பையனுக்கு எட்டுமே ஸ்கூலுக்கு விட்டுறது, இதுதான் என் வேலையாக வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து அந்த டைமில் வந்து கை உடைஞ்ச டைமில் வந்து நான் தான் குளிப்பாட்டின்னு இருந்தேன். நான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு ஆய்கணக்கில் இருந்து எங்கள் அம்மா அடிப்பாங்க, என்ன வெளியே போடா என்ன. அந்த நேரத்தில் இவனுக்கு யாரும் உதவி பண்ணுங்க. சும்மா போல எங்கள் வீட்டிலலாம் சமைச்சேன்னு எங்கள் அம்மாவுக்கு குளிப்பாட்டணும். இவனுக்கு வந்து இன்னைக்கு ஒரு டாய்லெட் போக தெரியாது. டாய்லெட்டும்
குளிக்கிறதுக்கு தெரியாதவனுக்கு நான் எல்லாம் நாங்கள் தான் பண்ணி விட்டுருக்கோம். எனக்கு வந்து இது என்ன வாழ்க்கையா, இதுனா இப்படி வாழ்க்கை. ஒரு 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 வந்து நாசரை வந்து நான் பிணை கதைகளாக வச்சிருக்கேன்றாங்க. சரி, நான் இது என்னால் தூங்க முடியல ஒரு 6 மாதம். நாசரை வந்து எவ்வளோ வற்புறுத்தினேன், நேர்லாவா எனக்கு வந்து என் பையனை வந்து என்னை பிணை கதைகளாக வச்சிருக்கேன் எங்கள் அம்மா, நீ எனக்கு எக்ஸ்பிளைன் கொடு எனக்கு, ஏன்னா நான் சும்மா விட மாட்டேன், நான் வந்து இது வந்து வெளியே எடுத்துன்னு போக சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து ஒரு 6 மாதமாக வரவே இல்லை, சுத்தமாக அவர் எந்த கம்யூனிகேஷனில் கட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் நாசுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், இது நீ எனக்கு வந்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா நான் நடிகர் சிவகுமார் சார் என்ன போய் பார்ப்பேன், பார்த்து இந்த பிரச்சனை அவராண்ட எழுப்புன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுக்கு போய் ஒரு அவரான கொஞ்சம் சொன்னேன், இது மாதிரி முதல்ல அவர் நம்பலை. அப்புறம் அவரே சரி போப்பா தம்பி, நான் அண்ணனாண்ட வந்து பேசி அது ஸ்பீக் வைக்க சொல்லிட்டு அவர் ஸ்டெப் எடுத்தார். கண்டிப்பாக சிவகுமார் சார் நான் வந்து இந்த நன்றியை மறக்க மாட்டேன். சிவகுமார் சார் வந்துட்டு பிறகு எங்கள் அண்ணன் உடனே வீட்டுக்கு வந்து சரி பேசலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு திருப்பியும் நாதர் வந்து போயின்னு இருந்தார். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு அந்த நாதர் வந்து எங்கள் வீட்டுக்கு கைவிசன் தான் வருவார். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கான், அம்மா அப்பா இருக்காங்க, இதுதான் வாங்கின்னு போனோமா அவனுக்கு அந்த அக்கறையே இல்லை. சரி, இந்த போன ரம்ஜானுக்கு வந்து நாதர் வந்து ஒரு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தான். நான் எங்கள் அப்பா அம்மா இந்த இவனுக்கு, ஆனால் எடுத்துன்னு வந்துட்டு அது எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தோம். இது இந்த வச்சுக்கண்ணா, நான் நாசரண்ட சொன்னேன், நாசர் நீ வந்து உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுன்னு போயிட்டு சென்னையில் கூப்பிட்டுன்னு போயிட்டு அவங்க இஷ்டப்படியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி உங்கள் வீட்டுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட எங்கன்னா தங்கி அவங்க அம்மா அப்பாவுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட ஆரம்பிச்சிருக்கலாமே. நீ இது மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு 800 ரூபா புடவையும் ஒரு வேஷ்டி ஷர்ட் இருந்து கொடுத்துருக்கான், ஒரு 2-3 புடவை. அவன் வந்து ரொம்ப கீழ்தரமாக நடந்துக்கிறான். நான் சொன்னேன், நாசரண்டே என்ன நாசர், நீ ஒரு 800 ரூபான்ட்டு பெரிய காசே இல்லை, எனக்கே பெரிய காசு இல்லை, அதுக்கெல்லாம் எனக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு. அவங்க என்ன சொன்னா, அவங்க கமிலா மேடம் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம். அவங்க போய் எடுத்து கொடுத்துட்டு நாசர் அது என்னன்னு பார்க்க மாட்டார், கொடுத்துருவாரு. எங்கள் ஃபேமிலியே கண்ட துண்டமாக்குனது வந்து கமிலா தான். நாசர் வந்து உண்மையாக அப்பாவி, அவனுக்கு முழு விஷயமே தெரியாது. இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்ன கேட்டால் அவன் ஷூட்டிங் போகிறான், இவங்க தான் மேனேஜர் நாசருக்கு. நாசருக்கு வந்து மேனேஜர் வந்து கமிலா தான். அவங்க தான் வந்து சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க எதுனா சொல்லியிருக்கணும். அவங்க அப்படியே டோட்டலாக கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அப்பா வந்து அவங்க பேர பசங்களோட பார்க்கல. லைஃப்பில் வந்து நான் வந்து 2-3 தடவை பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாங்க, நான் வந்து பல வருஷம் முன்னாடி. அப்புறம் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன். நான் அவ்வளோதான் பார்த்தேன் அவங்க பசங்க. எங்கள் அம்மாவும் அவ்வளோதான். அவங்க வந்து சென்னையில் இருந்துக்கிட்டு அவங்க பசங்களை வந்து அவங்க பாட்டி தாத்தாவை காமிக்காத வருவாங்க. அது ஏன் எனக்கு புரியல. எனக்கு அப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் இல்லை, அப்படிப்பட்ட கெட்டவங்க போய் காமிச்சிருக்கலாம். இதுதான் பாட்டி, இதுதான் சித்தப்பா, இதுதான் மாமா, அந்த முறையே காமிக்காத அந்த பசங்க அப்படியே அங்கே வந்துட்டாங்க. நான் குறை சொல்ல வரல. இவங்க வந்து இன்னைக்கு வந்து எங்கள் ஃபேமிலியை துண்டு ஆக்கி விட்டுட்டு நானும் பொறுத்துக்கினே இருந்தேன். அப்புறம் நடிகர் சங்கம் போனேன். இந்த பிரச்சனை எடுத்துக்கிட்டு நடிகர் சங்கத்துக்கு போனால் நடிகர் சங்கத்துக்கு வந்து அழகாக ஒரு டீ கொடுத்துட்டு அமுச்சு விட்டாங்க. என்ன ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். அப்புறம் வந்து ஒரு தடவை வந்து விஷால் சார் பார்க்குறதுக்காக நான் வந்து நடிகர் சங்கம் போய் அவரை பார்க்கணுன்னு கேட்டால் அவர் மேனேஜர் வந்து பேசிட்டு, இல்லை விஷால் சார் வந்து உங்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பப்படல, நீங்கள் கிளம்பி போகலான்ட்டாங்க. நான் சின்ன ஒரு கேள்வி விஷால் சாருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, சார் நான் விஷால் சார் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். இது மாதிரி என்னோட தம்பி வந்து மூல உழைச்சில் தம்பி, அவர் கட்டி பிடிச்சி அழுகுறாரு, இது பண்ணுறாரு. நான் இந்த பிரச்சனை தான் அவருக்கு கூட்டின்னு போனேன். இந்த பிரச்சனையை தான் அவரை தெளிவுபடுத்துக்காக நான் போனேன். அது வந்து பெரிய பிரச்சனையாக எடுத்து எங்களை அப்படியே அமுச்சு விட்டுட்டு டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறாரு. இது மாதிரி குழந்தைங்கள்லாம் கட்டி பிடிச்சி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விஷால் சாருக்கு மேலே மரியாதை வச்சுருக்கேன். இன்னைக்கு நான் வந்து மீடியாவில் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன். உண்மையாக அவர் அன்பு இருந்தால் என்னை வந்து தொடர்பு கொண்டுட்டு நான் பேசுகிறேன். நான் வந்து எல்லாருக்கும் தயாராக இருக்கேன். அப்புறம் வந்து நடிகர் சங்கம் வந்து சும்மா விட்டுட்டாங்க. சிவகுமார் சார் தவிர இது பேரெல்லாம் நான் அப்படியே கை கழுவி என்னை விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு எனக்கு புரியாத நானே ஒரு மீடியாண்ட போய் பேசி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு வந்து நான் இது மாதிரி மீடியா இதே மாதிரி நான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன்.
அவங்க எடுத்துன்னு போயிட்டு அவங்க அப்படியே இன்னைக்கு வரைக்கும் அதோட அதை பற்றி என்னன்னே வெளியே வரல. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இல்லைன்னா பணபலம், பணம் இருந்தால் என்ன வேணா பண்ணலான்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி நான் அப்படியே விட்டுட்டு நச்சரி கொஞ்ச நாள் அப்படியே கிளாஸ் வந்து கமலா மேடம் வந்து மத்திய சென்னையில் வந்து ஒரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் கமல் கட்சி மக்கள் நீதி மையத்தில். நான் சின்ன ஒரு கேள்வி கேட்க வரேன். நான் வந்து இளையதளத்தில் அமிச்ச ஃபோட்டோ வந்து என் தம்பி இது வரைக்கும் பாருங்க, நான் அவனை கூட்டு வந்தது எங்கள் அம்மா அப்பா போட்டது. அது அவங்க வந்து டெய்லி லைஃப். நான் வந்து அவங்கள வந்து தனியாக அவங்க வந்து டெய்லி லைஃப்பில் வாழ்ந்துருக்க ஃபோட்டோ தான் எடுத்து காமிச்சேன். இது வந்து இது வந்து நிறைய பேசப்பட்டு சில மீடியாவில் வந்து இது வந்து ஃபேக் நியூஸ், திஸ் இஸ் ஃபேக் நியூஸ், நாசர் கேனாட் கீப் லைக் திஸ் அவங்க பேரண்ட் அது மாதிரி வச்சுக்க மாட்டாங்க, ஈஸியாக சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. நாட்டுக்கு வந்து அவங்க எதுவும் பண்ண போறது இல்லை, அவங்கள தான் காப்பாற்றப்பாங்கண்டி அப்படின்னு அங்கே மாமியார் மாமனார் ஏன் அந்த கண்டிஷன் அங்கே வச்சுக்கணும்? எனக்கு வந்து எனக்கு காரணம் தெரியும். நான் கமல் சாரை வந்து நான் ரசிகன். அதனால் கமல் சாருக்கு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் 25 வருஷம் நாங்கள் இருட்டிலேயே வாழ்ந்துட்டோம். யாரை பற்றி யாருமே தப்பாக பேசுனதே இல்லை. இவங்க வந்து இப்படிப்பட்டவங்கன்னு அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க அம்மா அப்பா நல்லா வச்சிருக்க மாதிரி நாசர் வந்து அவங்க அம்மா அப்பா நல்லா வச்சிருக்க அவங்க விடல. என்னச்சுன்னா அவங்க தான் மேனேஜர், அவங்க தான் வந்து எல்லாமே பண்றாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கலாம், எது வேணா எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்றது. அந்த டிசைட் பண்றது வந்து நாசர் அட்வைஸ் பண்ணிக்கலாம்ல. சரி நீங்களே போங்க, உங்க வீட்டை பாருங்க. எங்க அம்மா அப்பாவும் விட்டாரு. ஆனா மீட்டிங்ல எப்படி பேசுறான்னா, நாசர் வந்து ரொம்ப அற்புதமான மனிதரா பேசுவாரு, ஒரு ஒரு இலக்கணமா பேசுவாரு, தமிழ் உச்சரிப்பு அவ்வளவு நல்லா இருக்கும். சரி இப்படிலாம் ஏமாத்தி ஏன் என் தம்பிக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. அவர் வந்து சில புக் பப்ளிகேஷன்லாம் பேசுறாரு. ரஷ்யால நடந்தது புக்கை பத்தி பேசுறாரு, தமிழ்நாட்டில் நடந்த பெரிய பெரிய ஆத்தர் புக்லாம் சொல்றாரு. ஏன் எங்க அம்மா பத்தி தெரியலையா அவருக்கு? நான் தூங்கி கிட்டத்தட்ட நான் வந்து 10-12 வருஷங்க சரியா தூங்கினதே இல்லை. வாழ்க்கையில வந்து ஒரு நாள் நான் நல்லா தூங்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன், அது வரல. எனக்கு ஏன் தெரியல, எனக்கு ரொம்ப ஆசை வந்து நான் ஒரே ஒரு நாள் நல்லா தூக்கணும், ரொம்ப தூக்கத்தில் ஆசைப்படுவேன் நான். அது எனக்கு இன்னைக்கு வரை கிடைக்கல. எனக்கு தூக்காத பண்ணி விட்டு பைத்தியக்கார மாதிரி பண்ணி விட்டாரு அவரு. ஏன் எங்க குடும்பத்துல பங்கெடுத்துக்கல சார்? இன்னைக்கு நான் வரேன், நான் பத்திரிகைக்கு வரேன். இன்னைக்கு எத்தனை போன் தருமா எனக்கு? நீங்க நிறுத்துங்க, வாபஸ் வாங்குங்க, உங்களுக்கு என்ன வேணா நாங்க பண்றோம். நடிகர் சங்கத்திலிருந்து குறிப்பா சில இதுங்கள பிரைவேட்டான ஆளுங்க, நாசோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு நீ வந்துரு. நான் கேட்டேன், இத்தனை வருஷம் எங்கேயா போனீங்க நீங்க? எங்க போனீங்க நீங்க? தெரிஞ்சது இல்ல. எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்க அம்மா பார்த்துருக்கீங்க, எங்க அப்பா பார்த்துருக்கீங்க. அப்போ குரல் கொடுக்காது. இப்பயே நீங்க யாரு எனக்கு? இது என்னோட தனி சுதந்திரம், எனக்கு பேச்சு உரிமை இருக்கு, எனக்கு என்னால பேச முடியும். நான் வந்து யாருன்னா நிறைய போன் வந்துச்சு. இன்னைக்கு காலில இருந்து நிறைய போன், பெரிய பெரிய ஆளுங்க. சிலவர் வந்து அதுல ரொம்ப நல்லவங்க. அவங்க எங்க வீட்டு தேடின்னு வந்தாங்க, அவங்க மேல மரியாதை வச்சிருக்காங்க. அவங்க மேல சில பேருங்க வந்து உண்மையை பார்த்துக்கிட்ட பிறகு அவங்களோட வார்த்தைகளே இல்லை பேசுறதுக்கு. நான் இது வந்து இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு நான் இப்போ வந்துட்டு பிறகு நாசரோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நான் அரசியல் பண்றேன். நான் என்ன அரசியல் பண்றேன்? நான் ட்ரெயின்ல வந்தேன், ட்ரெயின்லேருந்து இங்கே வந்து திருப்பி ட்ரெயின் முடிச்சா ட்ரெயினில் தான் செங்கல்பட்டு போவேன். நான் என்னங்க அரசியல் பண்ணுறேன்? நான் நாசரே எனக்கு உதவி பண்ணாத எப்படி எனக்கு அரசியல்வாதிகள் எனக்கு உதவி பண்ணுவாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கலாம் நாசர் வந்து மீடியாவில் வந்து சொல்ல சமயத்தில் கமலா மேடம் தான் பேசுகிறாங்க. அது நாசர் வந்து பேசலாங்க. யாருங்க பேசியிருக்கணும்? யார் அம்மா அப்பா மீடியாவில் வந்துச்சு? கமலாவோட அம்மா அப்பா வரல. யார் பேசணுங்க? நாசர் தான் பேசணும். ஏன் நாசர் பேச முடியல? அவர் பேச முடியாது. உண்மையே இருந்தா ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? கண்டிப்பா உண்மைதான் ஒரு மறுப்பு தெரிவிச்சுக்கணும். இதெல்லாம் பொய், இது எங்க குடும்ப விஷயம், இதெல்லாம் சொல்லிக்கணும். அவர் தலையாடிக்கினே அவங்க வைஃப் பின்னாடி போயிட்டாரு. அவரு எனக்கு உண்மை புரியல. எனக்கு அவர் இப்படியே நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுவார்? கமலா மேடம், நான் வந்து இது அரசியல் சதி எதுவுமே இல்லை, என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நான் வந்தேன். இவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தா எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு? நான் ரெண்டாவது ஒரு பெரிய இன்னொன்று சொல்றேன் பாருங்க. என் தம்பிக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து
1000 ரூபாய் கொடுக்குறாங்க இலவசமா, மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது இல்லாத வந்து இவனுக்கு பஸ் பாஸ், ட்ரெயின் பாஸ் வந்து இவர் கூட போறவங்களுக்கும் இலவசமா கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், சட்டத்தில் இருக்கு. நாங்க அது வாங்க வந்து நான் ஆரை ஆண்டையோ இந்த தாசில்தாரையும் சைன் போட்டு வாங்கினா அவங்க எனக்கு கிண்டல் பண்றாங்க. என்ன சார் நீங்க ஒரு ஒரு 1000 ரூபாய் கூட கவர்மெண்ட் காசு விட மாட்டீங்களா நீங்க? என்ன சார் பணம் பணம் பணம்னு எங்க கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். எனக்கு எந்த வருமானமே இல்லை. எனக்கு ஒரு வாடகை வருது, அந்த வாடகை வச்சுருந்தா என்னோட பொழப்ப தள்ளின்னு இருக்கேன். நான் வந்து நான் நினைச்சா இன்னைக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிடென்ட். நான் இன்னைக்கும் நினைச்சா நான் பிரான்ஸ் போயினால நிறைய சம்பாதிக்க முடியும். சரி எங்க அம்மா அப்பா கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டு எங்க அம்மாக்காக டெடிகேட் பண்ணிட்டு இருக்கேன் என் லைஃப். என்னை வந்து ஒரு தொந்தரவு பண்றாரு அவர். மன ரீதியா என்னை வந்து ரொம்ப என்ன டிப்ரெஸ் பேஷன் ஆக்க பார்க்கறாரு அவரு.